வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து அரசால் எய்டடான காலேஜ் தான் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான். ஸோ இது வந்து இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பழனியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 விதமானவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் இருக்கும். டெக்னிக்கல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா 10 வேக்கண்ட் இருக்குது. ஸோ 10 வேக்கண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிக்கல் ரொட்டேஷன் வைஸாக உங்களுக்கு வந்து பிரிக்கிறாங்க. SC-Aல வந்துட்டு நீங்கள் விமன்ஸும் ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு என்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்ரன்டிஸ்ஷிப் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் 3 வேக்கண்ட், லேப் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கண்ட். இதற்கு வந்து ஜென்ரல் டர்னில் வந்து உமன் அண்டு டெஸ்டிடியூட் விமன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து மெஷினிஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிசி அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனர் டெக்னிக்கலில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேடில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டர்னர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லேப் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் BC/DNC கேட்டகிரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வெல்டரில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில்டு அசிஸ்டன்ட் 1 வேக்கண்ட். இதுக்கு வந்துட்டு SC-யில் வந்து உமன் கேட்டகிரியில் டெஸ்டிடியூட் விமனில் இருக்கிறவங்க ஆதரவற்ற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து சர்வைவர் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லேப் அசிஸ்டன்ட் 2 வேக்கண்ட் இருக்குது. 2 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBC/DNC-யில் வந்துட்டு விமன் ஆதரவற்ற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து சர்வைவர் ட்ரேடை நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து SC கேட்டகிரியில் இருக்கிறவங்க வந்துட்டு ஜென்ரல் மெக்கானிக்கல் ட்ரேடை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லேப் அசிஸ்டன்ட் 1 வேக்கண்ட் இருக்குது. இதற்கு வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் டர்ன் பொது பிரிவினர் நீங்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபிட்டர் அண்ட் ஜென்ரல் மெக்கானிக் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கேட்டிருக்காங்க 1 வேக்கண்ட்டு. இதற்கு வந்து பொது பிரிவினர் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்துட்டு அப்ரன்டிஸ்ஷிப் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட், அதாவது நான் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேடில் 2 வேக்கண்ட் இருக்குது. இதற்கு வந்துட்டு ஜென்ரல் டர்ன் பொது பிரிவினரும் MBC/DNC கேட்டகிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 1 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா SC-Aல வந்துட்டு பெண்களும் ஆதரவற்ற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 1 வேக்கண்ட் இருக்குது. BC கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதர் தென் BC முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்துட்டு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டேஷன் இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 வரைக்கும் 19,500 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெக்கார்ட் கிளர்க்கில் 2 வேக்கண்ட் இருக்குது. இதற்கு வந்துட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்துட்டு உங்களுக்கு SC/SCA இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து SC கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும், BC MBC கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும், அதர் தென் கேண்டிடேட்ஸ் ஃபார் நாட் பிலாங்கிங் டு SC/A இந்த மாதிரி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 1 வேக்கண்ட் இருக்குது. இது வந்து ஜென்ரல் டர்ன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது பொது பிரிவினர் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் சேம் கேட்டகரியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் SC-A SC இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசு வரைக்கும், BC/DNC BC இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் OC கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி 624601 இந்த திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்ளை பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா
எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச்சு பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கான அப்ளை பண்ணுறீங்களா, இப்போ டெக்னிக்கல் அப்ளை பண்ணுறீங்கன்னா தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இருக்கும். அடுத்து வந்து நான் டெக்னிக்கல், இப்போ வந்துட்டு டைப்பிஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட் அமைச்சு பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஐடி இது வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஜெண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்கள் ஃபாதரோட நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட ஊரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பர்மனெண்ட் அட்ரஸை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த கம்யூனிட்டியில் வரும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, இதில் வந்து நீங்கள் எதில் கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபோன் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வந்து கல்வி தகுதி. ஸோ இங்கே வரிசை எண் 1ன்னு போட்டு ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி போட்டு 10th போடுங்க. அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணோம். அடுத்து வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டைப்ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் டேட் எல்லாம் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னே எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டேட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வேறு எதனா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதனா இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்துட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இடம், நாள் இருந்தும் அவங்க ஆக்சுவலாக இது பண்ணிப்பாங்க. அடுத்து வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் சைன் பண்ணிவிட்டு உங்கள் நேம் எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/3/2025 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.